ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண்வஸ்திரம் பறித்து என்னோடு கூட நடப்பார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ சபைக்கு வருவதில் கர்த்தர் சந்தோஷப்படுவதை காட்டிலும் நீ பரலோகத்து வந்து சேருவதில் கர்த்தர் சந்தோஷப்படுறார். அவரு கூட வெண்வஸ்திரம் தரிக்கணும். அப்ப அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த தேவையில்லாத அழுக்கான காரியங்கள் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரியும். நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த மொர்தெகாய் ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கும் போது அந்த வசனத்துல போட்டிருக்கும், அவன் வெண்வஸ்திரம் தரித்தவனாக ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறானாம். இந்த சாதாரண உலகமான ஒரு ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் போதே அவன் அப்படி நின்று இருக்கிறான். அந்த ராஜா அந்த பர்ஃபெக்ஷனை பாக்குறாருன்னா, இந்த பரலோக ராஜாவுக்கு முன்னாடி நீ நிற்க போற அவன் வாழ்க்கையில அந்த தேவன் உனக்கு கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த வஸ்திரத்தை ஒவ்வொரு நாள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உன் வஸ்திரத்தை அழுக்காகாதபடி தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை ஆராய்ந்து பார்த்து ஜபம் செய்து ஒப்பு கொடுத்து அர்ப்பணிச்சு அந்த வஸ்திரம் அழுக்கு இல்லாம பாதுகாப்பனா, நான் அன்னைக்கு சொல்றேன், இது நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. ஒரு நாள் தேவன் வருவார், அன்னைக்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்வார்.